ஹலோ, ஒரு நிமிஷம். காலையில கண்ணாடியில உங்கள பாக்கும்போது, அந்த உருவம் 100% உங்களுடையது அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ம் சாதாரணமா எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆமா, உயிரியல் ரீதியா உங்க உடம்புல இருக்கிற செல்களின் அடிப்படையில நீங்க உங்கள ஒரு முழுமையான மனிதன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கலாம். ஆனா, அறிவியலின் படி பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது தப்பு. கண்டிப்பா. ரொம்ப பெரிய தப்பு. உங்க உடம்புல உள்ள மொத்த செல்கள்ல வெறும் 10% மட்டும்தான் மனித செல்கள். பேலன்ஸ் இருக்கிற 90% கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோப்ஸ். ஆமா, இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்கள நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, நிஜத்துல பல ட்ரில்லியன் நுண்ணுயிர்களின் ஒரு கூட்டு கலவை தான் நீங்க. இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான ஆய்வு அறிவியல் எழுத்தாளர் அலனா கோலன் எழுதிய 10% ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான புத்தகத்தோட தரவுகளை வச்சுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நுண்ணுயிர்கள் எப்படி நம்ம உடம்ப ஆக்கிரமிச்சிருக்கு, அது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அலசுறது தான் நம்ம நோக்கம். ம் இந்த ஆழமான அறிவியலுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம மூலப்பொருள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற மாதிரி இந்த உரையாடல் முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படுது. இது எந்த வகையிலும் ஒரு மருத்துவ ஆலோசனை கிடையாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு உடல்நல பிரச்சனைக்கும் தகுதியான ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மட்டுமே பாதுகாப்பானது. ரொம்ப சரியான ஒரு எச்சரிக்கை. இத மனசுல வச்சுக்கிறது அவசியம். சரி, இப்போ நாம இந்த 10% மனிதன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேருக்கு இந்த நுண்ணுயிர்கள் இல்லனா பாக்டீரியா அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ வயித்துக்குள்ள இருக்கிற பூச்சிகள் இல்ல நோய் உருவாக்குற கிருமிகள் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எண்ணம் தான் வரும். உண்மைதான். பொதுவா பாக்டீரியானா கிருமிங்கிற பதிவு தான் எல்லார் மனசுலயும் இருக்கு. ஆனா அலனல் கோலன் தன்னோட புத்தகத்துல மைக்ரோபயோம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாங்க. இது ஏதோ நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம உடம்போட ஒரு புது உறுப்பு போலவே செயல்படுது அப்படிங்கறத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா. இத ஒரு உறுப்புன்னு சொல்றதே ரொம்ப பொருத்தமான வார்த்தை தான். இப்போ மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னா, மனித மரபணுக்கள் சுமார் 20,000 25,000 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா நம்ம உடம்புல உள்ள நுண்ணுயிரிகளின் மரபணுக்களை எல்லாம் சேர்த்தா அது பல மில்லியன்களே தாண்டும். சோ மரபணு ரீதியா பார்த்தா நாம 1%க்கும் குறைவான மனிதர்கள் தான். நீங்க ரொம்ப சரியா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இந்த மைக்ரோபயோம் அப்படிங்கறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். இது நம்ம உடம்புல, முக்கியமா நம்மளோட குடல் பகுதியில, அதாவது கட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்க வாழ்ற பல்லாயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், அப்புறம் பூஞ்சைகளோட ஒரு கூட்டு மரபணு தொகுப்பு. அதாவது ஒரு பெரிய நகரம் மாதிரி, சரியா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இது ஒரு பிரம்மாண்டமான பெருநகரம், இல்லனா ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். ஆனா இது வெறுமனே ஒரு கற்பனைக்காக நான் சொல்லல. உயிரியல் ரீதியாவே இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உடம்போட வளர்சிதை மாற்றத்துல, அதாவது மெட்டபாலிசத்துல ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுது. என்ன மாதிரி வேலைகள்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நாம சாப்பிட்ற உணவை செரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம, நமக்கு தேவையான பல அத்தியாவசிய வைட்டமின்களை உற்பத்தி பண்றதே இவங்க தான். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே இந்த குடல் பாக்டீரியாக்கள் தான். ஒரு நிமிஷம். நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ட்ரெய்னிங் கொடுக்குதா? இத நாம கொஞ்சம் விரிவாக பேசியாகணும். ஆமா, சொல்லுங்க. ஏன்னா நுண்ணுயிர்கள் அப்படின்னா நோயை உருவாக்குறது அப்படிங்கிற பொதுவான பிம்பம் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா கொலன் தனது புத்தகத்துல சொல்ற வாதம் என்னன்னா, இந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா எது நண்பன் எது எதிரின்னு கூட நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தெரியாமலேயே போயிடும் அப்படிங்கிறது தான். 100க்கு 100 உண்மை. நீங்க உங்க குடல ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சி மையம்னு நினைச்சுக்கோங்க. அங்க இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் தான் உங்க நோய் எதிர்ப்பு செல்களுக்கு தொடர்ந்து கத்துக் கொடுக்குது. அதாவது இது ஆபத்தில்லாத உணவு, இத தாக்காத அப்படின்னு சொல்றதா? சரியா சொன்னீங்க. இது தீங்கற்ற உணவு பொருள், இத தாக்காத. அப்புறம் இது ஆபத்தான வைரஸ், இத உடனே அழிச்சிடு அப்படின்னு பிரிச்சு பார்க்க கத்துக் கொடுக்குது. இந்த நுண்ணுயிர்களோட சமநிலை, அதாவது மைக்ரோபியல் டைவர்சிட்டி சரியா இருக்கிற வரைக்கும் உங்க உடல் மிக சிறப்பா செயல்படும். ஆனா இந்த சமநிலை சீர்குலையும் போதுதான் எல்லா சிக்கலும் தொடங்குது. அந்த சீர்குலைவத்தான் இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கை முறை ரொம்ப கச்சிதமா செஞ்சுட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப வேதனையான உண்மை அது. புத்தகத்துல குறிப்பிடுற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடந்த சில பத்தாண்டுகள்ல மனிதர்களிடையே தொற்றா நோய்களின் வளர்ச்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம முந்தைய தலைமுறையினருக்கு அவ்வளவா பழக்கமில்லாத பல விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. ஆமா, ஆஸ்துமா, பல வகையான உணவு அலர்ஜிகள்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அதான் டைப் 1 அப்புறம் டைப் 2 நீரிழிவு நோய்கள், உடல் பருமன், குரோன் நோய் மாதிரி ஆட்டோ இம்யூன் குறைபாடுகள் எல்லாம் திடீர்னு ஏன் இவ்வளவு பெருகிடுச்சு? நம்மளோட மனித மரபணுக்கள் சில பத்தாண்டுகள்ல இவ்ளோ வேகமா மாறிவிட வாய்ப்பே கிடையாது. சாத்தியமே இல்ல. பரிணாம வளர்ச்சி அவ்ளோ வேகமா நடக்காது. அப்படியென்றால் மாறி இருக்கிறது நம்மளோட மனித செல்கள் கிடையாது, நமக்குள் இருக்கும் அந்த 90% நுண்ணுயிரிகள் தான். இத நினைக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, அதற்கான முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு, மனிதன் கண்டுபிடிச்ச மிகச்சிறந்த ஆனா மிக மோசமா தவறாக பயன்படுத்தப்படும் ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு. ஆன்டிபயோட்டிக்குகள். சரியா? எக்ஸாக்ட்லி, ஆன்டிபயோட்டிக்குகள் தான். பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல அது பல மில்லியன் உயிர்களை காப்பாற்றிய ஒரு அற்புதம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நாம அதை பயன்படுத்துற விதம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆமா, ஒரு சின்ன காய்ச்சல் இல்ல சாதாரண வைரஸ் சளி வந்தாலே உடனே ஆன்டிபயோட்டிக்குகளை நாம தேடி போறோம். அங்குதான் பிரச்சனையே. வைரஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்கள் வேலை செய்யாது அப்படின்னு அறிவியல் ரீதியா தெரிஞ்சிருந்தும் அதை ஒரு தற்காப்பு நடவடிக்கையா நம்ம பயன்படுத்துறோம். இத நான் படிக்கும்போது எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, ஆன்டிபயோட்டிக்குகள் ஒரு துல்லியமான குறிபார்த்து சுடுற துப்பாக்கி மாதிரி செயல்படுறதில்ல, மாறாக அவை ஒரு காட்டை ஒட்டுமொத்தமா அழிக்கிற கார்பெட் பாம்பு மாதிரி செயல்படுது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. நோய உருவாக்குற அந்த ஒரு குறிப்பிட்ட கிருமியை அழிக்க போய் நம்ம குடல்ல பல்லாயிரம் வருஷமா வாழ்ந்து வர்ற பில்லியன் கணக்கான நல்ல பாக்டீரியாக்களையும் அவை ஈவி இறக்கமே இல்லாம அழிச்சிடுது இல்லையா? மிக சரியான புரிதல். அந்த கார்பெட் பாம்பிங் நடந்த பிறகு திரும்பவும் அந்த குடல் காடு பழைய நிலைக்கு வர மாதங்களாகலாம், சில சமயம் பல வருஷங்கள் கூட ஆகலாம். அதுக்குள்ள நம்ம அடுத்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். போகலாம். இது தவிர நவீன வாழ்க்கை முறையில நம்ம பின்பற்ற அதீத சுத்தமும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இது அறிவியல்ல ஹைஜீன் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைஜீன் ஹைபோதசிஸ், அதாவது ஓவர் கிளீனா இருக்கிறது தப்புன்னு சொல்றாங்களா? அதாவது நாம மண்ணிலும் தூசியிலும் விளையாடிய காலங்கள்ல இயற்கையான பல நுண்ணுயிரிகளோட நமக்கு தொடர்பு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாவற்றையும் கிருமி நாசினி, அதாவது சானிடைசர் போட்டு அழிச்சு நம்மள ஒரு குமிழிக்குள்ள பாதுகாப்பா வச்சு வளர்த்துக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்போ அந்த நல்ல கிருமிகளோட தொடர்பும் கட் ஆயிடுது. ஆமா, இதனால நம்ம குடல் பாக்டீரியாக்களின் பன்முகத்தன்மை, அதாவது டைவர்சிட்டி மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு. பன்முகத்தன்மை குறைந்த குடல் ஒரு பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குது. இதுவே அலர்ஜி மற்றும் ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு காரணமா அமையுது. இது எனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துது. குறிப்பா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்குகள் கொடுப்பது எவ்வளவு பெரிய நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா, அது குழந்தைகளோட எதிர்கால ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கிடும். சரி, சின்ன குழந்தைகளை பத்தி பேசும்போது ஆலனா கொலோனோட புத்தகத்துல என்ன ரொம்பவே வியப்பில் ஆழ்த்திய ஒரு பகுதிக்கு நாம இப்ப வரலாம். ஒரு மனிதனுக்கு முதல்ல இந்த மைக்ரோபயோம் எங்கிருந்து கிடைக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு குழந்தை தாயின் கடுப்பையில இருக்கும்போது அதோட குடல் ஏறக்குறைய முற்றிலும் சுத்தமா, அதாவது ஸ்டெரைலா இருக்கு. அப்படி என்றால் பிறக்கும் ஒரு குழந்தைக்குள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் எப்படி திடீர்னு உள்ளே நுழையுது? இது இயற்கை வடிவமைச்சிருக்க மிக அற்புதமான ஒரு பரிமாற்ற முறை. இயற்கை முறையில, அதாவது நார்மல் டெலிவரியில ஒரு குழந்தை பிறக்கும்போது அது தாயின் பிறப்புறுப்பு பாதையை கடந்து வருது. ஓ, அந்த நேரத்துல தான் இந்த பரிமாற்றம் நடக்குதா? ஆமா, அந்த பாதையில் இருக்கும் மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் தான் அந்த பிறக்கும் குழந்தையின் மேல படிந்து அதன் வாய் வழியாக குடலை சென்றடையுது. அதுதான் அந்த குழந்தை தனது தாயிடமிருந்து பெறும் முதல் மற்றும் மிக முக்கியமான நுண்ணுயிர் தொடக்க தொகுப்பு. இங்கிலீஷ்ல ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டர் கிட் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லாக்டோபசிலஸ் மாதிரி பாக்டீரியாக்கள் தான் அந்த குழந்தையின் குடல்ல முதல்ல குடியேறி அதன் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கான முதல் அடித்தளத்தை அமைக்குது. இன்னைக்கு சி செக்ஷன் எனப்படும் அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை உலகெங்கிலும் ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா நம்ம ஊர் நகரங்கள்ல இத பரவலா பார்க்க முடியுது. ஆமா, அது ஒரு கவலை அளிக்கிற விஷயம்தான். உயிர்காக்கும் நேரங்களில் சி செக்ஷன் நிச்சயமா அவசியமானதுதான். ஆனா தேவையில்லாம செய்யப்படும் சி செக்ஷன்களால இந்த குழந்தைங்களுக்கு அந்த இயற்கையான நுண்ணுயிர் தொகுப்பு கிடைப்பதே இல்ல அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, தாயின் பாக்டீரியாக்களுக்கு பதிலா மருத்துவமனையின் அறைகள்ல உள்ள கிருமிகளும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் தோலில் உள்ள பாக்டீரியாக்களுமே அந்த குழந்தையின் முதல் மைக்ரோபயோமா மாறிடுது.
ஐயையோ, ஸ்டெஃபிலோகாக்கஸ் மாதிரி கிருமிகளா? ஆமா, அதேதான். இதனால தான் சி செக்ஷன் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிற்காலத்துல ஆஸ்துமா, உணவு அலர்ஜி மற்றும் உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு நீண்டகால ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, பிறக்கும்போது கிடைக்கிற பாக்டீரியாக்கள் பத்தி பார்த்தோம். அப்புறம் தாய்ப்பால் பத்தி புத்தகத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. ஆமா, தாயிடமிருந்து கிடைக்கும் முதல் பாக்டீரியாக்கள் மட்டுமில்ல, அதன் பிறகு தாய்ப்பால் மூலம் கிடைக்கும் பரிமாற்றமும் மிக நுட்பமானது. தாய்ப்பால் உள்ள ஹியூமன் மில்க் ஒலிகோசாக்கரைட்ஸ், சுருக்கமா HMOன்னு சொல்லுவோம், அந்த சிக்கலான சர்க்கரை மூலக்கூறுகளை பற்றி படிச்சிங்களா? ஆமாங்க, நான் அத வாசித்த போது நிஜமாகவே திகைத்து போனேன். தாய்ப்பாலில் உள்ள அந்த HMO சர்க்கரைகளை குழந்தையால் செரிக்கவே முடியாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இயற்கையோட விந்தை அதுதானே. இயற்கையாகவே ஒரு கேள்வி வருது. குழந்தையால் செரிக்க முடியாத ஒரு பொருள இயற்கை ஏன் அத்தனை சிரமப்பட்டு தாய்ப்பாலில் உற்பத்தி செய்யணும்? அதற்கான விடை, அந்த HMO சர்க்கரை குழந்தைக்கான உணவு கிடையாது. குழந்தையின் குடலில் குடியேறி இருக்கும் பிஃபிடோ பாக்டீரியா எனப்படும் நல்ல பாக்டீரியாக்களுக்கான பிரத்யேக உணவு. சரியா சொன்னீங்க. தன்னை உருவாக்குற உயிரினத்தை விட அந்த உயிரினத்துக்குள்ள வாழும் நுண்ணுயிர்களை போஷிப்பதற்கு இயற்கை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறது இது ரொம்ப அழகா காட்டுது. எக்ஸாக்ட்லி. பிஃபிடோ பாக்டீரியாக்கள் அந்த HMOவை உண்டு பெருகுவதன் மூலமா வேறு எந்த தீமையான கிருமிகளும் குடல்ல வளர முடியாதபடி ஒரு தடுப்பு சுவரை உருவாக்குது. இது எல்லாமே நாம முன்பே பேசின அந்த சமநிலையை பேணுவதற்கான இயற்கையின் மாபெரும் ஏற்பாடுகள். ரொம்ப பிரமாதம். சரி, குழந்தை பருவத்தை கடந்துட்டோம். இப்போ ஒரு வயது வந்த மனிதரா ஆன்டிபயாட்டிக்கள், சி செக்ஷன் அல்லது நம்மளோட நவீன வாழ்க்கை முறையால நமது நுண்ணுயிர்க்காடு ஏற்கனவே கணிசமாக அழிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். இதை எப்படி சரி செய்வது? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. நமது குடலில் எஞ்சி இருக்கும் அந்த உதவியாளர்களுக்கு, அதாவது நல்ல பாக்டீரியாக்களுக்கு நாம எதை கொடுத்து வளர்க்கணும்? ஏன்னா நாம சாப்பிட்றது தான் அவங்களுக்கும் போகும். அதுக்கு நாம நம்மளோட உணவு பழக்கத்தை தான் முழுமையாக பரிசீலனை பண்ணணும். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்ச்சத்து அதிகமுள்ள உணவை சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஆமா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்க சொல்வாங்க. ஆனா அது ஏதோ மலம் கழிப்பதை எளிதாக்க மட்டுமே பயன்படுது அப்படின்னு பலர் தப்பா நினைக்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா. நமது மனித செல்களால் காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்கள்ல உள்ள சிக்கலான நார்ச்சத்தை முழுமையா செரிக்க முடியாது. அவை சிறுகுடலை கடந்து நேராக நமது பெருங்குடலுக்கு செல்லுது. அங்கதான் நமது கோடிக்கணக்கான மைக்ரோபயோம் நண்பர்கள் பசியோட காத்துட்டு இருக்காங்க. அங்கேதான் நொதித்தல், அதாவது ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு நடக்குது. பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் அந்த நார்ச்சத்தை உண்டு நொதிக்கச் செய்யுது. அதாவது அந்த ஃபைபர் தான் உங்களுக்கு மெயின் ஃபுட் இல்லையா? ஆமா. இந்த செயல்பாட்டின் முடிவுல அவை ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், சுருக்கமா SCFA, குறிப்பா பியூட்டரேட் போன்ற மிக முக்கியமான வேதிப்பொருட்களை வெளியிடுது. இந்த பியூட்டரேட் தான் குடல் சுவர்கள்ல உள்ள செல்களுக்கு தேவையான முக்கிய ஆற்றலை வழங்குது. ஓ, குடல் சுவர்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதே இந்த பாக்டீரியாக்கள் தானா? ஆமா. அது மட்டும் இல்லாம உடல் முழுவதும் பரவும் வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்றதும் சில புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுப்பதும் இதே பியூட்டரேட் தான். ஆக நீங்க நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடும்போது உங்க உடலுக்கு தேவையான ரசாயனங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களை வழங்குறீங்க. இத நாம இன்னைக்கு இருக்கிற நவீன பதப்படுத்தப்பட்ட உணவுகளோட, அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். நாம கடைகள்ல வாங்குற துரித உணவுகளோ அல்லது அதிக சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு கொண்ட உணவுகளோ நார்ச்சத்தை முற்றிலுமாக இழந்துடுது. அது வெறும் எம்டி கலோரிஸ் தான். ஆமா, இந்த உணவுகளை நாம சாப்பிடும்போது அவை எல்லாமே மேல் பகுதியிலேயே, அதாவது சிறுகுடலிலேயே செரிக்கப்பட்டு உடலால் உறிஞ்சப்பட்டுடுது. இதனால பெருங்குடலில் உள்ள பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்களுக்கு எந்த உணவும் போய் சேர்றதில்ல. அவை பட்டினியால் வாடுது. பட்டினியால் வாடும் பாக்டீரியாக்கள் என்ன செய்யும் தெரியுமா? இது சற்று பயமுறுத்தும் உண்மை. சொல்லுங்க, என்ன செய்யும்? அவை உயிர் வாழ வேறு வழியே இல்லாம நமது குடல் சுவரை பாதுகாக்கும் சளிப்படலத்தையே, அதாவது மியூக்கஸ் லைனிங்கே உண்ணத் தொடங்கிடுது. மை காட், தனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம குடல் சுவரையே அதை தின்னுடுமா? ஆமா, இது மிக மிக ஆபத்தான ஒரு நிலை. அந்த பாதுகாப்பு படலம் அரிக்கப்படும் போது லீக்கி காட் எனப்படும் குடல் கசிவு நிலை ஏற்படுது. குடலுக்குள் மட்டுமே இருக்க வேண்டிய பாக்டீரியாக்களும் நச்சுக்களும் நமது இரத்த ஓட்டத்தில் நேரடியாக கலக்கத் தொடங்குது. இத நினைச்சாலே பதற்றமா இருக்கு. ரத்தத்துல கலந்தா என்ன ஆகும்? இதை பார்க்கும் நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏதோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு உடல் முழுவதும் தேவையில்லாம தாக்குதலை தொடுக்குது. இதுவே நீடித்த வீக்கத்திற்கும்
பல வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளுக்கும் அடிப்படை காரணமா அமையுது. அதாவது நல்ல உணவு ஈக்குவல் டு நல்ல பாக்டீரியா ஈக்குவல் டு நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கறத தாண்டி மோசமான உணவு ஈக்குவல் டு நல்ல பாக்டீரியாக்களின் பட்டினி ஈக்குவல் டு உடலின் மீதான உள்நாட்டுப் போர் அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஆழமான சரியான ஒரு வரி இது. ஆனா அந்த உள்நாட்டுப் போர் உடலோட மட்டும் நின்னுடுறதில்ல, அது மூளை வரை பரவுது அப்படிங்கிறது தான் அல்லனா கொலனின் புத்தகத்துல என்னை முழுமையாக உறைய வைத்த ஒரு விஷயம். ஒரு ஆஹா மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு இங்குதான் நடந்துச்சு. குடலுக்கும் மூளைக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் தானே? ஆமா, நாம பொதுவா மூளை தான் நம்ம உடலோட உச்சபட்ச அதிகாரி, அதுதான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மூளைக்கும் குடலுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு பாதை இருக்கு. அத கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு அறிவியல் அழைக்குது. ஆமா, உடற்கூறியல் ரீதியாக இதை பார்த்தோம்னா குடலையும் மூளையும் இணைக்கும் மிக நீளமான நரம்பான வேகஸ் நரம்பு ஒரு மாபெரும் தகவல் நெடுஞ்சாலை போல செயல்படுது. ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுல பலரும் அறியாத ஒரு வியக்கத்தக்க உண்மை என்னன்னா, இந்த நெடுஞ்சாலையில் செல்லும் சிக்னல்களில் 90% குடலிலிருந்து மூளைக்கு தான் போகுதே தவிர மூளையிலிருந்து குடலுக்கு வரல. வாவ்! அதாவது உங்க மூளை குடலுக்கு உத்தரவிடுவதை விட உங்க குடல் தான் உங்க மூளைக்கு தொடர்ந்து தகவல்களையும் உத்தரவுகளையும் அனுப்பிட்டு இருக்கு. அது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு தகவல். இதனால தான் நாம பதற்றமாகவோ அல்லது பயமாகவோ இருக்கும்போது நம்ம வயித்துல பட்டாம்பூச்சிகள் பறப்பது போலவோ அல்லது ஒரு விதமான பிசைவது போலவோ உணர்றோம். அந்த மன அழுத்தம் நேரடியாக குடல் இயக்கத்தை பாதிக்குது. ஆமா, வயிறு கலக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது இதனால தான். ஆனா இது ஒரு வழி பாதை கிடையாது. உங்க குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் உங்க மூளையின் மனநிலைய, உங்க உணர்ச்சிகளை, ஏன் உங்க முடிவுகளை கூட மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறத படிக்கும்போது நிஜமாவே திகைப்பா இருக்கு. அறிவியல் படி அது முற்றிலும் சாத்தியம்தான். நாம மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர காரணமான செரட்டோனின் அப்படிங்கிற மிக முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா எல்லாரும் மூளையில தானே நினைப்பாங்க. ஆனா இல்ல. உங்க உடம்புல உள்ள செரட்டோனின்ல சுமார் 90% உங்க குடல்ல தான், இந்த குடல் பாக்டீரியாக்களின் உதவியோட தான் உற்பத்தி ஆகுது. இவையே உற்பத்தி செய்யுது. உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் செழிப்பா இருந்தா உங்க மூளைக்கு சீரான அளவுகள்ல இந்த மகிழ்ச்சி ரசாயனங்கள் அனுப்பப்படும். நீங்க ரொம்ப மனத்தெளிவோட இருப்பீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை நமது குடல் மைக்ரோபயோம் மோசமான நிலையில, அதாவது கெட்ட பாக்டீரியாக்களின் ஆதிக்கத்துல இருந்தா என்ன நடக்கும்? தொடர்ச்சியான மனச்சோர்வு, காரணமில்லாத பதற்றம் மற்றும் மூளைச்சோர்வு ஆகியவற்றுக்கு இதுவே முக்கிய காரணமாக அமையலாம் அல்லவா? நீங்க சரியா யூகிக்கிறீங்க. பல உளவியல் மற்றும் மனநல மருத்துவர்கள் இன்னைக்கு நோயாளிகளின் குடல் ஆரோக்கியத்தை கவனிக்க தொடங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் ஏற்படும் ஒரு மாபெரும் மாற்றம். கண்டிப்பா. மனசு சரியில்லைன்னா முதல்ல வயிறு சரியிருக்கான்னு செக் பண்றது ரொம்ப மேக் சென்ஸ். ஆமா, உங்க மனநிலைய உங்களது குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் தான் பெருமளவுல தீர்மானிக்குது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான கேள்வியையும் எழுப்புது. என்ன கேள்வி? நாம இதுவரை நான் அப்படின்னு எதை கருதிட்டு இருந்தோமோ அந்த சுயம் என்பது வெறும் மனித மூளையின் செயல்பாடு மட்டும் கிடையாது. அது நமக்குள் இருக்கும் ட்ரில்லியன் கணக்கான பிற உயிரினங்களின் கூட்டுச் செயல்பாடு அப்படிங்கிற புரிதல் வருது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க உங்கள ஒரு தனி மனிதனாக, ஒற்றை உயிரினமாக பாக்குறீங்க. ஆனா உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க நடமாடும் ஒரு பிரம்மாண்டமான ஈகோசிஸ்டம். ஹோலோபயாண்ட் அப்படிங்கிற வார்த்தைய அறிவியலாளர்கள் இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஆமா, ஹோலோபயாண்ட் அப்படின்னா ஒரு கூட்டு உயிரி. அதாவது மனிதன் என்ற ஓம்புயிரியும் அதனுடன் சேர்ந்து வாழும் அனைத்து நுண்ணுயிரிகளும் சேர்ந்த ஒரு கூட்டு உயிரினமே நாம. நீங்க ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, பல்லாயிரம் உயிரினங்கள் ஒன்றிணைந்து வாழும் ஒரு முழு உலகமே நீங்க. இந்த தத்துவார்த்தமான பார்வை நமது உடலை நாம் அணுகும் விதத்தையே முற்றிலும் மாற்றியமைக்கணும். நாம ஒரு தனி மனிதனாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதை விட நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மிக பிரமாண்டமான நுண்ணுயிர் காட்டின் பாதுகாவலர்களாக நாம மாறணும். கேர்டேக்கர்ஸ் ஆஃப் a body, right? ஆமா, நாம உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும், நாம எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மாத்திரையும், நமது வாழ்க்கை முறையின் ஒவ்வொரு தேர்வும் அந்த நுண்ணுயிர் காட்டை செழிக்கச் செய்கிறதா அல்லது அழிக்கிறதா அப்படிங்கிறத நாம் ஆழமாக சிந்திக்கணும். மிக சரியான பார்வை. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 10% ஹியூமன் புத்தகத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கிய சாராம்சங்களை நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சுருக்கமா தொகுத்து சொல்லிடலாம். கண்டிப்பா சொல்லிடலாம். முதலாவதா, நாம வெறுமனே மனிதர்கள் கிடையாது. நமது மரபணுக்களிலும் சரி, செல்களின் எண்ணிக்கையிலும் சரி, நாம பெரும்பாலான அளவுல நுண்ணுயிரிகளே. இரண்டாவதா,
இந்த நுண்ணுயிரிகள் வெறுமனே தங்கிச் செல்பவர்கள் கிடையாது, நமது செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மனநலம் என நமது ஒட்டுமொத்த உயிரோட்டத்தையும் இயக்குபவர்கள் அவங்கதான். ரொம்ப சரியான சுருக்கம். மூன்றாவதா, அதிகப்படியான ஆன்டிபயோட்டிகள், அதீத சுத்தமான வாழ்க்கை மற்றும் நார்ச்சத்தற்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூலமா நமது நுண்ணுயிர் நண்பர்களை நாமே அழித்து வர்றோம். இறுதியாக, நாம மீண்டும் ஆரோக்கியமா வாழணும்னா அதிக நார்ச்சத்து மற்றும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் மூலமா நமது குடல் பாக்டீரியாக்களுக்கு உணவளித்து அந்த நுண்ணுயிர் காட்டை மீண்டும் செழிக்க செய்யணும். இந்த உண்மைகளை புரிந்து கொள்வது மட்டுமில்லாம நடைமுறையில செயல்படுத்த தொடங்கினால் அலர்ஜி முதல் ஆட்டோ இம்யூன் நோய்கள் வரை பல நவீன கால பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நுண்ணுயிர்களை எதிரிகளாக பார்ப்பதை நிறுத்திட்டு அவைகளை நமது வாழ்வாதார நண்பர்களாக பாருங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஆழமான ஆய்வை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு புதிய சிந்திக்க தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம சற்று முன்பு பேசணும் இல்லையா, வேகஸ் நரம்பு மூலம் உங்க குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் மூளைக்கு தகவல்களை அனுப்பி உங்க எண்ணங்களை, மனநிலையை கட்டுப்படுத்துது அப்படின்னு. ஆமா, அந்த சூப்பர் ஹைவே. அப்படியென்றால் இத கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. அடுத்த முறை உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆனா உடலுக்கு கெடுதலான அதிக சர்க்கரை அல்லது பதப்படுத்தப்பட்ட ஒரு ஜங்க் ஃபுட்டை உடனடியாக சாப்பிடணும் அப்படின்னு தீவிரமான அடக்க முடியாத ஆசை உங்களுக்கு வரும்போது ஒரு கணம் அமைதியாக நின்னு சிந்திட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங். அல்லது உங்க குடலுக்குள் மறைந்திருந்து ஆதிக்கம் செலுத்தும் அந்த சர்க்கரையை விரும்பும் கெட்ட பாக்டீரியாக்கள் தங்களுக்கு பிடித்த உணவை கேட்டு வேகஸ் நரம்பின் வழியாக உங்க மூளைக்கு ரசாயன சிக்னல்களை அனுப்பி உங்களை ஒரு பொம்மை போல செயல்பட இயக்குதா? உங்க விருப்பங்களை ஆள்வது நீங்களா அல்லது உங்க கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர் நண்பர்களா? இத நீங்களே சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்குள் வாழும் அந்த மாபெரும் உலகத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள்.